ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். இப்பதான் ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு ஓரளவுக்கு லைஃப் வந்து நார்மலா போயிட்டு இருக்குதே, சூப்பரா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கும்போது, அதுக்குள்ள அடுத்த 7 வந்து டிக்கெட் வாங்கிட்டு ஆப்பிரிக்கால இருந்து கிளம்பியிருக்கு இந்த தடவ. என்னடா 7 என்னடா ஆப்பிரிக்கான்னு பார்த்தீங்கன்னா, எப்படி 2020ல சைனால இருந்து ஒரு 7 வந்துச்சோ, கோவிட்-19 அப்படின்ற ஒரு பேர்ல, இப்போ இந்த ஒரு ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தவங்க வந்துட்டு திருப்பியும் வரப்போறாங்க. அவங்க பேர் என்ன சொல்றாங்கன்னா, மங்கி பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ஸ்மால் பாக்ஸு, சிக்கன் பாக்ஸு இந்த மாரி இது வந்து மங்கி பாக்ஸு. அது ஏன் வந்து ஒரு அனிமல்ஸையும் விடமாட்றாங்கன்னு தெரியல. ஒரு ஒரு அனிமல் நம்மள விடமாட்டேதுன்னு தெரியல. ஏன்னா கோவிடே வந்து பேட்ல இருந்து பரவுச்சுன்ற மாரி ஒரு தியரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது வந்து ஒரு மாரி மேமல்ஸு, மங்கிலருந்துலாம் வருதுன்னு சொல்றாங்க. மொத்தத்துல மிருகதோஷம் இருக்கு போல நமக்கும் அதுங்களுக்கும். ஓகே. ஜோக்ஸ் அப்பார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தடவ சீரியஸாவே வந்துட்டு இத சும்மா அப்பப்போ கிளப்பி விடுவாங்கல்ல. சும்மா அங்க பரவுதாம்மா, இது பரவுதான்னு. அது மாரி ரொம்ப விளையாட்டு செய்திகள்லாம் கிடையாது. இது நிஜமாவே சீரியஸான நியூஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WHO வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மங்கி பாக்ஸ வந்து அவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னடா அவுட் பர்ஸ்ட் அப்படின்னா, அதாவது நம்மளோட கட்டுப்பாடுகள மீறி ஒரு விஷயம் பயங்கரமா போகும்போது, அத வந்து அவுட் பர்ஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாக்ட் அதே வேர்ட் தான் வந்து மங்கி பாக்ஸ்க்குமே. ஆப்பிரிக்கால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பரவ ஆரம்பிச்சிருக்குது. இது இங்க வரதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆவாது. ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான் கிட்டலாம் போயிருச்சு. ஸோ இன்னைக்கு இந்த மங்கி பாக்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். இது எப்படி உருவாச்சு? எங்கேருந்து வந்துச்சு? எவ்வளோ பேர் வந்து ஆல்ரெடி ஆப்பிரிக்கால பாதிக்கப்பட்டிருக்காங்க? இதுக்கு வேக்சின் இருக்கா? இல்லையா? அப்படின்றத பத்திலாம் பார்க்க போறோம். ஸோ திருப்பியும் மேபி யாருக்கு தெரியும்? ஒரு லாக்டவுன் வந்தாலும் வரலாம். ஸோ மக்களே உஷார் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைன். இன்னைக்கு மங்கி பாக்ஸ் பத்தி பார்க்க போறோம். பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மங்கி பாக்ஸ். ஸோ மங்கி பாக்ஸ் அப்படிங்கும்போது சரி மங்கியிலிருந்து வந்ததா? அதனால தான் வந்து மங்கி பாக்ஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் போ வேண்டியதா இருக்கு. சுமார் ஒரு 1958 காலகட்டத்தில இருந்து இந்த ஒரு பாக்ஸ், அதாவது பேசிக்கா மங்கி பாக்ஸ்னே வச்சுப்போம் இப்போதைக்கு. இந்த ஒரு பர்ட்டிகுலர் டிசீஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. அதுவும் மெயினா எதுல இருந்துன்னா, இந்த குட்டி குட்டி மேமல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த பூனை, இந்த எலி அந்த மாரிலாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுகள்லிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இன்ஃபாக்ட் அதுக்கு முன்னாடியே அந்த டைம்ல தான் வந்துட்டு 1950க்கு முன்னாடியே. அந்த டைம்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 1958 டைம்ல ஒரு குரங்குகளுக்கு ஒரு குரூப் ஆஃப் குரங்குகள் வந்துட்டு இது வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. அப்போ சின்ஸ் அந்த செயின புடிச்ச மாரி வந்துட்டு அந்த சின்னதுல ஆரம்பிச்சு குரங்குகளுக்கு வந்ததுனால வந்து இத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மங்கி பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுக்கப்புறம் சுமார் ஒரு 1970கள் காலகட்டத்தில கொஞ்சம் கொஞ்சமா குரங்குகள் இருந்து அடுத்த ஒரு எவல்யூஷன் ஆன மனுஷங்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. சூப்பர். சரி, ஓகே. இப்போ ஒரு கேள்வி வரும். 1970கள்லயே வந்துட்டு பரவிருச்சுன்னு சொல்றீங்க. இப்ப அதுக்கு வேக்சின் இருக்கா? இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா மங்கி பாக்ஸுக்கு வேக்சின் இல்ல. ஏன்டா இல்ல அப்படின்னா, அதுக்குமே ஒரு காரணம் நான் நெனைக்கிறேன். இது உண்மையா பொய்யான்றது தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த மங்கி பாக்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே இன்ன வரைக்கும் இப்போ வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஆஃப்ரிக்காவ வந்துட்டு முழுக்க முழுக்க பேஸ் பண்ண ஒரு டிசீஸா தான் வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா பெருசா ஆஃப்ரிக்காவ தவிர்த்து, அதுவும் குறிப்பா இந்த காங்கோ, அப்புறம் இந்த உகாண்டா, இந்த கென்யா அந்த மாரி சுத்தி இருக்கிற சில நாடுகள் அப்படியே அங்க லைட்டா வந்துட்டு பரவப்பட்ட ஒரு நோயா தான் பார்க்கப்பட்டுச்சு. அதனால பெருசா யாருமே இத வந்துட்டு கன்சிடர் பண்ணல. ஏன்னா ஒரு பிசினஸா யோசிச்சு பாருங்களேன். வேர்ல்டு வைடு இல்ல ஒரு இப்ப ஆஃப்ரிக்காலாம் வந்துட்டு என்ன எக்கானமி இருக்க போது? அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சா எவன் வந்து போட போறான்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லைங்களா? அதுவே இப்போ வந்து திடீர்னு வேர்ல்டு ஃபுல்லா டிசீஸ் பரவுது. வேர்ல்டு ஃபுல்லா பயங்கரமா போகுதுன்னா, அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சா ஆப்வியஸா நெறைய கல்ல கட்டலாம்ல. அதன் காரணமா என்னமோ தெரியல. சின்ஸ் ஆஃப்ரிக்கால மட்டும் பரவுன காரணத்தினால, சின்ஸ் அங்க எக்கானமியும் டவுனா இருக்கிற காரணத்தினால, ஒரு வேள வந்து வேக்சின் கண்டுபிடிக்கலையோன்றது தான் என்னுடைய ஒரு 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 தாட்டு. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. அப்படி இருக்கும்போது இன்ன வரைக்கும் வேக்சின் கண்டுபிடிக்கப்படல. சரி, ஓகே, கண்டுபிடிக்கப்படல. இப்ப ஏன்டா திடீர்னு WHO வந்துட்டு ஒரு அவுட் பர்ஸ்ட்ன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மேட்டர் இருக்கு. கடந்த ஒரு 10 வருஷத்துல இந்த மங்கி பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? வருஷம் வருஷம் அது பரவுற ரேட் ஆஃப்ரிக்காக்குள்ளேயே பரவுற ரேட் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட் ஸ்டேட்டஸ் அந்த ரிப்போர்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல போன வருஷம் 2023ல அந்த இயர் ஃபுல்லா நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, இந்த மங்கி பாக்ஸால. அப்புறம் இறந்திருப்பாங்கல்ல சில பேர்லாம். அந்த ஒரு கவுண்ட்ட கிட்டத்தட்ட பாதி வருஷம் தான் ஆவுது. இப்பயே நம்ம தாண்டிட்டோம். பேசிக்கா இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற டைம் வரைக்கும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15,600 பேரு. அதுல 537 பேர் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. ஒரு மாரி கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ்னஸ் வந்துட்டு அடைஞ்சுட்டு வர்ற ஒரு டிசீஸ் தான் இந்த ஒரு மங்கி பாக்ஸ்ன்றது. இதுக்கு வந்து இன்னும்
டீப்பா போய் பார்த்தோம்னா, இதுக்கு 2 வேரியன்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மங்கி பாக்ஸுக்கே. அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கிளேடு 1 அப்படின்ற ஒரு வேரியன்ட். இன்னொன்னு கிளேடு 2 அப்படின்ற ஒரு வேரியன்ட். இதுல இந்த கிளேட் 2ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இது வந்து அ பெருசா வந்து ஒரு பாதிப்புலாம் ஏற்படுத்துறது கிடையாது. ஓரளவுக்கு வந்தா 99% வந்துட்டு அதுலருந்து குணம் ஆயிடுறாங்க மக்கள். தானாவே வந்துட்டு ஒரு மெடிசின்ஸ்லாம் எடுத்தனால வந்துட்டு சரி ஆயிடுறாங்க. இப்போ பரவலா ஒண்ணு பரவிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஓமைக்ரான் அப்படின்லாம் வேரியண்ட்லாம் பேசிட்டு இருந்தோம்ல. அது மாரி இது ஒன் ஆஃப் த வேரியன்ட். கிளேட் 2 பெருசா பிரச்சனை இல்ல. ஒண்ணும் பெருசா பாதிப்புலாம் இல்ல. ஆனா கிளேட் 1 இருக்கு பார்த்தீங்களா? அதிலும் கிளேட் 1ல பி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேரியன்ட் தான் பரவிட்டு இருக்கு. எங்க மெயினா வந்து காங்கோல பயங்கரமா பரவிட்டு இருக்கு. இது பயங்கரமான ஒரு டேஞ்சர்ன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இதுல பாதிக்கப்பட்டா 100 பேர்ல 10 பேர் கன்ஃபார்ம் வந்து டெத்துன்னு சொல்றாங்க. இந்த ஒரு ரேஷியோமே வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. முதல்ல ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து 100 பேர் பாதிக்கப்படுறாங்களா? அதுல ஒரு 3 பேர் இறப்பாங்க, 4 பேர் இறப்பாங்கன்ற மாரி இருந்துச்சு. ஆனா இப்போ 100 பேர்ல 10. இந்த 100ல 10ன்றது 100ல 50 ஆகுறதுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் ஆவாது. இன்கேஸ் நம்ம வந்து ப்ராப்பரா அத ஹேண்டில் பண்ணல அப்டின்னா. ஸோ அப்படி இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு டிசீஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கா பக்கத்துல உகாண்டா, அந்த கென்யா, டான்சானியா அந்த மாரி வந்துட்டு சரவுண்டிங் நாடுகளுக்கு வந்து பரவ ஆரம்பிச்சது. அப்பயுமே பெருசா எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. எப்போ கொஞ்சம் அத தாண்டி வெளியில வந்துட்டு பரவ ஆரம்பிச்சதோ, அப்பதான் WHO வந்துட்டு சரி ரைட்டு. இது ஏதோ கொஞ்சம் ஒரு பெரிய கேஸ் தான் போலன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டாங்க. அதுவுமே ஒரு ஸ்டேட்டா ஒரு ஸ்டேட்னே வருது. ஒரு ரிப்போர்ட்டா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த WHOல கிட்டத்தட்ட 194 கண்ட்ரீஸ் மாரி இருக்குன்னு சொல்றாங்க. அதுல 116 கண்ட்ரீஸ்ல ஆல்ரெடி இது வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதன் காரணமாக சரி கொஞ்சம் கேஸ் வந்து சீரியஸ் தான் போலன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆக்ஷன்லாம் எடுத்து இப்போ போயிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு அந்த கேஸ் வந்துச்சா வரலையா? யாராவது பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்களா வரலையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் பெருசா யாரும் வந்து பாதிக்கப்பட்ட மாரி தெரியல. இன்ஃபாக்ட் வந்து அந்த புரொடெக்ஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இப்படி கோவிட்ல வந்து நம்ம பார்த்துருந்தோம்ல. சைனாலேருந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்கள புடிச்சு குவாரண்டைன்லாம் பண்ணி அந்த விஷயம் நடந்துச்சுல்ல. அதே மாரி இந்தியால ஸ்டேட் வைஸா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. அவங்கள அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் குறிப்பா அந்த ஆஃப்ரிக்கா அங்க இருந்துலாம் வராங்களோ, அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் டெஸ்ட்லாம் பண்ணப்பட்டு, அவங்கள ஒரு குவாரண்டைன் மாரி வச்சு, கிட்டத்தட்ட வந்து இந்த டிசீஸால பாதிக்கப்பட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த சிம்ப்டம்ஸ்லாம் தெரியும் இல்லைங்களா? அது வந்து ஒரு 5 டேஸ்லருந்து ஒரு ஒரு 18 நாளுக்குள்ள தெரியும்னு சொல்றாங்க அப்ராக்ஸிமேட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கலாம் ப்ராப்பரா வந்து கண்காணிச்சு, அப்புறம் என்ன மாரி நோய் அதாவது அந்த டிசீஸ் தாக்கப்பட்டுச்சுனா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தலைவலிக்குமா, ஃபீவர் வரும்ன்றாங்க. அங்கங்க ரேஷஸ் மாரி வரும்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த கொப்பளம் கொப்பளமா இந்த அம்ம போட்டா வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரிலாம் வரும்னு சொல்றாங்க. ஒரு மாரி ஒரு 7ஆம் அறிவியல்ல நம்ம பார்த்துருப்போம்ல. அந்த சைனால வருமே புள்ளி புள்ளியா. கிட்டத்தட்ட அந்த மாரி தான் வந்துட்டு சொல்றாங்க. ஓரளவுக்கு ஒரு ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் தான். ஸோ ஆகையில இப்போதைக்கு இதுதான் வந்து கண்டிஷனு. இந்த வைரஸ்க்கு வந்துட்டு பேரு சொல்றாங்க. அத நான் சொல்லிடுறேன். அதான் வைரஸ்ன்ற பாருங்க. இதுக்கு வந்து வேக்சினா வந்துட்டு இப்போதைக்கு நான் இல்லன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஸோ இந்த அவுட் பர்ஸ்ட்னால கண்டிப்பா வந்து வேக்சின் தயாரிக்கணுன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால குறிப்பா நான் வந்து பார்த்ததுல ஜப்பான சேர்ந்த ஏதோ ஒரு கம்பெனின்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்கள தான் வந்துட்டு முழு வீச்சுல வந்துட்டு முடுக்கி விட்டுருக்காங்க போல. நீங்க இது தயாரிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களோட அந்த கிளைகள் அந்த மாரிலாம் இருப்பாங்கல்ல. இந்த மத்த பார்ட்னர் கம்பெனிஸ் எல்லாம். ஸோ அவங்கலாம் சேர்ந்து இப்போ வந்து இதுக்கான அந்த வேக்சின வந்துட்டு பயங்கரமா ஒரு மாஸ் ஸ்கேல்ல வந்துட்டு இது பண்ண போறாங்க. இன்ஃபாக்ட் அதுதான் இதுக்கான வேக்சினான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ அவங்க தயாரிக்கிற வேக்சினே வந்துட்டு அம்மைக்கான ஒரு ஒரு வேக்சின். சின்ஸ் இதுவும் வந்துட்டு அம்மையோட ஒரு சொந்தக்கார பையன் அப்படின்றதுனால கொஞ்சம் மேட்ச் ஆகுன்றனால அத வந்துட்டு முழு வீச்சுல வந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கு பேர் ஒண்ணு சொல்றாங்க. பெருசா எனக்கு வரல. பட் இருந்தாலும் நான் பேர் சொல்லிடுறேன். மாடிஃபைடு வக்சீனியா அன்கரா பவேரியன் நார்டிக். என்னடா பவாரியா குரூப்லாம் வருது. சரி ஓகே. இதுதான் வந்து அந்த வேக்சினோட ஃபுல் பேர் சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ முழு வீச்சுல தயாரிக்க வந்துட்டு ஆர்டர்லாம் குடுத்துருக்காங்க WHO லாம். ஸோ இதுதான் இப்போ சிச்சுவேஷனு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி கோவிட்ல ஒரு விஷயத்த பயங்கரமா நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணியாச்சு. திரும்பவும் ஒரு லாக்டவுனு, திரும்பவும் ஒரு 1 இயர் ஷட் டவுன்லாம் வந்துட்டு ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வில் ஒர்க்ன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாடிய நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லா வச்சுப்போம். நம்ம ஃபேமிலிய பத்திரமா பார்த்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச சர்க்கிள்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இந்த நம்ம ஒரு விஷயம்லாம் பண்ணோம் பார்த்தீங்களா, கோவிட் டைம்ல கை கழுவுறது, கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த சானிடைசர்ன்றலாம் அப்பதான் ட்ரெண்ட் ஆச்சு பயங்கரமாவே. ஸோ சானிடைசர் யூஸ் பண்ண வேணா கொஞ்சம் இம்யூன் பாதிக்கப்படும். சோப் போட்டு கை கழுவலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு ஹைஜீனு, கிளீன்லினஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணி ப்ராப்பரா வந்து இருப்போம். சாப்பிடுறதும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியா தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் பாடி வந்து இம்யூன் ஏத்தறதுக்கு அவசரம். ரொம்ப அந்த ஜங்க்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். சரி ஓகே. இதெல்லாம் பூமர் பேச்சுகள். ஓகே. தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ எனிஹவ் மங்கி பாக்ஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு பரவலா. இத பத்தி ஃபர்தர் வேற ஏதாவது வந்துட்டு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி வந்து இத பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே.